உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்துவத்தோடு உயர்ந்த தத்துவத்தோடு தொடர்ந்து களத்து நிற்கிறோம். காரணம், கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லாத முடிவு. இலக்கை குறித்தாய்விட்டது, நோக்கம் சரியானது, பாதை தெளிவானது, பயணமும் சரியானது, எங்கள் உழைப்பு கடுமையானது, அதனால் வெற்றி உறுதியானது. ஆனால் பயண தூரம் சற்று அதிகமானது. அதனால்தான் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் எங்கள் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். தடுமாற்றம் இல்லாது, தளர்ச்சி இல்லாது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் எடுத்திருக்க முடிவை பாருங்கள். இந்தியாவை யார் ஆள்வது என்றால் பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு பின்னாடி இந்த திமுக அதிமுக நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று வந்தால் இந்த திமுக அதிமுக பின்னாடி இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் நிற்கும். ஆனால் இதில் எந்த கட்சி ஒரே கட்சிகளோடு கூட்டணி இருந்திருக்கு? ஒரு நாள் பாரதிய ஜனதா திமுகவோட இருந்திருக்கு, ஒரு காலத்தில் காங்கிரஸ் அதிமுகவோட இருந்திருக்கு, இப்போது பாரதிய ஜனதா அதிமுகவோட இருக்கிறது. இவர்கள் மாறி மாறி ஒரு தேர்தல் வெற்றிக்காக, அற்ப தேர்தல் லாபத்துக்காக கோட்பாடுகளை மாற்றி, கூட்டணிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம்.